திருப்புகழ் 348. மயல் ஓதும் அந்த நிலையாலும் வஞ்ச வசை பேசுகின்ற மொழியாலும் மறிபோல் உகின்ற விழி சேரும் அந்தி மதி நேருகின்ற நுதலாலும் அயிலே நிகர்ந்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வளையாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நைந்து அடியேன் மயங்கி விடலாமோ மயில் ஏறி அன்று நொடி போதில் அண்டம் வலமாக வந்த குமரேசா மறி தாவு செங்கை அரணார் இடம்கொள் மலை மாது தந்த முருகேசா நய வான் உயர்ந்த மணி மாடம் உம்பர் நடுவே நிறைந்த மதி சூழ நரைவீசு கும்ப குடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளே. மயலோதும் அந்த நிலையாலும் வஞ்ச வசை பேசுகின்ற மொழியாலும் மறிபோலுகின்ற விழிசேரும் அந்தி மதி நேருகின்ற நுதலாலும் அயிலே நிகர்ந்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வளையாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நெய்ந்து அடியேன் மயங்கி விடலாமோ மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் வலமாக வந்த குமரேசா மறிதாவு செங்கை அரணார் இடம்கொள் மலைமாது தந்த முருகேசா நயவான் உயர்ந்த மணிமாடம் உம்பர் நடுவே நிறைந்த மதிசூழ நரை வீசு கும்பகுடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளே. முன்னொரு கால் மயிலின் மீது அமர்ந்து ஒரு நொடிப்போதில் உலகத்தை வலமாகச் சுற்றி வந்த குமரனே, மானை தாவி நிற்கும் நிலையில் ஏந்தியுள்ள திருக்கையை உடைய சிவபெருமானின் இடப்பக்கத்தில் இடம் கொண்டுள்ள மலைமகளான பார்வதி பெற்ற முருகனே, மேன்மையுடன் வானை அளாவும் உயர்ந்த அழகிய மாளிகையின் மீதும் நடுவிலும் நிறைந்த ஒளி வீசும் சந்திரன் சூழ்ந்து விளங்க யாகத்தின் பொருட்டு மனம் வீசும் கலசங்களும் குடங்களும் பொருந்திய கம்பையாற்றங்கரை நகரான காஞ்சி தலத்தின் மீது விரும்பி வீற்றிருக்கும் பெருமாளே. மங்கையரின் காம விருப்பத்தை சொல்லும் அந்த தோற்றத்தாலும் பஞ்சமான பழிச்சொல் சொல்கின்ற சொற்களாலும் மான் போன்ற கண்களுக்கு பக்கத்தில் உள்ள மாலை பிறையை ஒத்த நெற்றியினாலும் வேலை போன்றுள்ள கண்களினாலும் அன்னப்பறவையின் நடை போன்ற நடையாலும் அழகிய கையில் உள்ள வளையாலும் எனது அறிவு அழிந்து தளர்ச்சி உற்று ஒடுங்கி நான் மயக்கம் கொள்ளல் நல்லதோ? நல்லது அன்று. அவ்வாறு நான் மயக்கமுறாமல் என்னை தடுத்து நீ அருள்மழை பொழிவாயாக அருள் செய்ய வேண்டும் என்றவாறு அயிலே நிகர்ந்த விழியாலும் அஞ்ச நடையாலும். அஞ்ச என்பது இங்கு ஹம்சம், தமிழில் அன்னம், அன்னபட்சி, அன்னம். அஞ்ச என்பது ஹம்சத்தை குறிக்கிறது. அன்ன நடை, அன்ன நடை மகளிரின் நடைக்கு அன்ன நடையை மகளிரின் நடைக்கு ஒப்பாக கூறுவர். அதனால் அஞ்ச நடையாலும் என்று வந்துள்ளது.